Poco X6 Neo அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த போன் வாங்கினா ஒருத்தா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மூல போனோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் இருக்கு. அதனால கேமிங் விளையாடும்போது அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா இருக்கும். 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. மேலும் இதுல கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேல இருக்கு. இது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா தராங்க. மற்றபடி AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த போனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அதுக்கு போல சைடில் உள்ள பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. ஸோ டிஸ்பிளே குறை சொல்ற மாதிரி இல்ல, ஒரு நல்ல டிசென்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல MediaTek Dimensity-யோட 6080 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 78வது ரேங்க் வருது. அதாவது நமக்கு C கிரேட் ப்ராசஸரா கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓரளவு டீசென்ட்டா மல்டிடாஸ்கிங் பண்ணலாம். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸ், சில மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாட முடியும். ஆனால் ஹை செட்டிங் கிராஃபிக் கேம் விளையாடும்போது கண்டிப்பாக இதில் லாகினஸ் நோட் பண்ணுவீங்க. RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. 1 TB எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது ஒரு ஹைபிரிட் சிம் செட்டை தராங்க. அதனால 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல போன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக போனோட OS பத்தி பேசலாம். இந்த போன் Android 13 பேஸ் பண்ண MIUI 14 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல ஹைப்பர் OS-ஓட அப்டேட்டோட இது வரல. ஸோ இது வருமா இல்லையா அப்படிங்கிறதும் இப்போதைக்கு தெரியல. போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.7 அப்பர்ச்சர்ல வருது. சென்சார்ஸோட சைஸை பொறுத்தவரையும் 1/1.67 இன்ச்க்கான சென்சாராக வருது. இது போக ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தராங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மேலும் இந்த போனுக்கு இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு. ஆனால் ரிமோட்டா கூட இந்த போன் யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது போக இந்த போனுக்கு IP54க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. பாட்டம் சைடுல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஆனா டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இதுல தராங்க. இது போக 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இதுல போன்ல இருக்கு. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த போனுக்கு 5G-க்கான SANC சப்போர்ட் தராங்க. இதுல கிட்டத்தட்ட 7 5G பேண்ட் சப்போர்ட் ஆகுது. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. போனோட வெயிட் 175 கிராம் வருது. அடுத்ததா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். கலர்ஸ் பொறுத்தவரையும் இந்த போன் ஆஸ்ட்ரல் பிளாக், ஹாரிசான் ப்ளூ மற்றும் மார்ஷியன் ஆரஞ்சு அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த போனோட விலையை பத்தி பேசலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 15999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 17999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த போன் ஓகே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஓரளவு ஓகேவா தான் தருது. அந்த ஒரு 15000 உள்ள கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி போனா இருந்திருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த போக்கோவோட X6 Neo பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் டிப்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.